புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்வாணன் அவர்கள் பேச அழைக்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நீட்டுக்கு எதிராக போராடுவதற்கான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான களம் அமைத்துக் கொடுத்த பாலநிலம் அதற்கும் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் இப்போது டெல்லியில் கிளர்ந்து எழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மண்டை உடைந்தாலும் எதிரியினுடைய ஆட்சியை அதிகாரத்தை உடைக்காமல் விடமாட்டோம் என்று நின்று போராடுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இன்று பாலநிலத்திலே தொடங்கி இருக்கிறோம். அது தமிழ்நாடு முழுக்க பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வரலாறு அறியாதவர்கள் வரலாறு படிக்க மாட்டார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். உண்மையில் வரலாறு அறிந்த மாணவர்களாக இருக்கவே தான் நாம் இங்கே போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வரலாறு அறியாத மாணவர்கள் இல்லை, வரலாறை காதில் கேட்க கூட தயாராக இல்லாத மாணவர்கள் சினிமா தியேட்டர் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் டிக்கெட்டுக்காக. நாம் ஜனநாயகத்துக்காக, கல்வித்துறை ஜனநாயகத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா ஜனநாயகத்திற்காக அங்கே சில மாணவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களை திசை திருப்பி அவர்கள் மூளையை மழுங்க செய்தது யார்? அவர்களுடைய தலைவர், அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர். உண்மையிலே அவரை பல பேர் திட்டுறாங்க. உண்மையில அவர் ஒரு சிறப்பான ஒரு வேலையை ஒன்று தமிழ்நாட்டில் செய்து கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறப்பான வேலையை ஒன்று செய்து கொடுத்திருக்காரு. என்ன வேலை? இப்ப நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயம் வந்து வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சிருக்காங்க. பன்னாட ஒன்று திட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பன்னாடை திட்டுவாங்க, என்னன்னு தெரியாது. அந்த பன்னாடை என்னக்கா, தென்னை மரத்துல தென்னை ஓலைகளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு கோடி போல ஒரு இயற்கை வேலை ஒன்று உருவாகி இருக்கும் இல்லையா? அந்த கோடி போல ஒரு அமைப்பு. அது என்ன பார்த்தாக்கா, தென்னை மரத்துல ஏறி அந்த கல் பானையெல்லாம் சாய்ச்சிருப்பாங்க. அந்த கல் பானையில தென்னை மரம் ஏறி அந்த கல் இறக்கும் போது அந்த பானைக்குள்ள பல்லி, பூரா, பூச்சி, செத்தை, காஞ்சி போன இலைகள் எல்லாம் கொட்டி கிடக்கும். அதை இறக்கும் போது அந்த பானையை வடிகட்டி பக்கெட் எடுத்துட்டு ஏறி இருப்பார். அந்த பானையை வடிக்கிறதுக்காக அப்பெல்லாம் வடிகட்டி அந்த காலத்துல கிடையாது. அப்ப தென்னை மர இலைகளை இருக்க பிடிச்சிக்கிற அந்த பன்னடை, அது பேர் தான் பன்னடை. அதை பிச்சு அதை வடிகட்டுப்பாங்க. அப்ப வடிகட்டும் போது வடிகட்டியில பார்த்தீங்கன்னாக்கா பல்லி, பூரா, பூச்சி, செத்தை எல்லாம் நின்றோம். கல்லு மட்டும் பக்கெட்டில இருக்கும், அதோட இறங்குவார். இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து விதமான நபர்களும் இருந்த போது அதில் குறிப்பாக தற்குறிகளை மட்டும் தனியாக வடிகட்டின பன்னாடை தான் தற்போது நமக்கு முதலமைச்சர். இதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். இதுக்கு நமக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம இது போல எந்த கட்சியால செய்ய முடியாது, பிரிக்கவும் முடியாது. திறம்பட பிரிச்சு கொடுத்தா பிறகு இங்க நாம திருமாவளவன் வாசல் அவங்க இப்படி பிரிச்சு கொடுத்தா இல்லைன்னா உண்மையில ஊடுருவி இருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓடி அரசு சொல்ற மாதிரி உண்மையிலேயே தற்கொலைகள் ஊடுருவி கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். ஆனால் உண்மையில் அவர்களை நாம் தற்கொலை என்று சொல்லக்கூடாது. அவர்கள் தற்கொலைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு தெரியாதவர்கள் வரலாறு படைக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வரலாறு தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது. நாம் தான் தெரிவிக்க வேண்டும். உண்மையில பெரியவங்க போய் வரலாறு தெரிவிச்சாக்க காதல கேட்காம பூமர் சொல்லிட்டு போகலாம், என்னடா அது மொக்க போடுறாங்களேன்னு. ஆனால் சக மாணவர்களை நாம் வரலாறை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் காது கொடுத்து கேட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் தனிமைப்படுவார்கள் என்ற எண்ணத்தின் மூலமாக அவர்கள் நம்முடைய இணைய வேண்டும். ஆக இன்னொன்று, வரலாறு தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்பது. அதே போல் நம்முடைய எதிரி யார் என்றே தெரியவில்லை என்றால் நாம் யாரிடம் போரிடுவது? நம்முடைய எதிரி யார் என்றே தெரியவில்லை என்றால் யாரிடம் போரிடுவது? நம்முடைய எதிரி யார்? உண்மையிலே நீட்டை பற்றின வரலாறு, மருத்துவ படிப்பை பற்றின வரலாறு பேசும்போது ஒரு காலத்தை இதுக்கு முன்னாடி பேசினாங்க, உமா அவர்கள் பேசினாங்க, அதுக்கு முன்னாடி சுபவி ஐயா பேசினாங்க. எல்லாருமே நீட்டுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மருத்துவம் மறுக்கப்பட்டு வந்தது. ஒரு காலத்துல ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடிலாம் மருத்துவம் படிக்கணும்னாக்கா, டாக்டர் சீட் சேரணும்னாக்கா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். சமஸ்கிருதத்துல பாஸ் ஆகியிருந்தா தான் மருத்துவ சீட்டே கிடைக்கும், மருத்துவமே படிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே தமிழுக்கு தமிழ்நாடு, தெலுங்குக்கு ஆந்திரா, மலையாளத்துக்கு கேரளா, இப்படி வட மாநில பக்கம் முடியினாக்கா மைதிலி, கொங்கினி, கடிபொலி, சாந்தல், பல்வேறு மொழிகள் இருக்குது, ராஜஸ்தானி, மராத்தின்னு. சமஸ்கிருதத்துக்கு எங்கேயாவது மாநிலம் இருக்கா? சமஸ்கிருதத்துக்கு எங்க மாநிலம் இருக்கா? இருக்காது. ஆனா சமஸ்கிருதம் தான் ஆளுது. சமஸ்கிருதத்துக்கு மக்கள் இருக்காங்களா? பேசுகிற மக்கள் கிடையாது.
ஆனா சமஸ்கிருதம் வேணும்னு கேட்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க தான் ஆரம்ப காலத்துல நம்ம மருத்துவம் படிக்க கூடாதுன்னு சொன்னவங்க. சமஸ்கிருதம் படிச்சா படிக்க முடியாதாக்கா அந்த மருத்துவத்தை அப்ப யார் படிச்சிருக்க முடியும்? திட்டமிட்ட சனாதன பார்ப்பனர்கள் மட்டுமே அந்த காலத்தை படிச்சாங்க. எல்லாரும் நம்ம போராடி சமூக நீதிக்கான உரிமைகளை பெற்றோம், போராடி இடஒதுக்கீடு பெற்றோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. யாரிடம் பெற்றோம்? இப்போ நம்ம நம்முடைய செல்போன் காணாம ஒருத்தன் எடுத்து ஓடுறான், நம்ம போய் அவனிடம் பிடிக்கணும். நம்மள பேனா எடுத்து நம்ம பிடிக்கிட்டோம் அப்படின்னாக்கா செல்போனை பிடுங்கி விட்டோம், பேனாவை பிடுங்கி விட்டோம் என்று சொன்னா நம்ம புரியுமா? செல்போனை என்னிடமிருந்து திருடியவனிடமிருந்து நான் பிடுங்கி விட்டேன், அவன் யார் சொல்லணும். பேனாவை என்னிடமிருந்து திருடியவனிடமிருந்து பிடுங்கி விட்டான், அவன் யார் என்று சொல்லணும். அது போல இடஒதுக்கீடு பெற்றோம், நான் யாருக்கு இருந்து பெற்றோம்? அப்புறம் நம்மளுடைய இடங்களை எல்லாம் பறித்து வைத்துக் கொண்டிருந்த எதிரி யார் என்ற கேள்வி வரணுமா இல்லையா? அதுதான் காலகாலமாக மனுநீதி மூலமாக சனாதனத்தை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட அந்த சிறிய 5% கூட்டம் தான் நம்மை மருத்துவம் படிக்க விடாமல் தடுத்தது. இன்றும் நாம் மருத்துவம் கடந்த ஆண்டுகளில் போராட்டங்கள் வாயிலாக நம்ம மருத்துவ படிப்புக்குள் நுழைந்து விட்டோம். அதை தடுப்பதற்காகத்தான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். இந்த நீட் என்பது யாருக்காக? ஏற்கனவே நம்ம படிக்க கூடாது என்ற மறுத்த சனாதனவாதிகளினுடைய திட்டம் தான் நீட். அதே அந்த மனுநீதிவாதிகளுடைய திட்டம் தான் நீட். இந்த எதிரிகள் நம்மிடம் என்ன சொல்றாங்க? உங்களை நான் படிக்க விட மாட்டேன், எதிரிகள் சவால் விடுறாங்க. நாம என்ன சொல்றோம்? எங்களை படிக்க விடாமல் உங்களால் ஆளவே முடியாது என்று நாம் சவால் விடுகிறோம். அப்ப எதிரி யார் என்று தெரியாமல் நாம் களத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய எதிரி யார்? மனுநீதிவாதிகள், சனாதனவாதிகள். இந்த சனாதனவாதிகள் மனுநீதிகளின் அமைப்பு தான் RSS. சனாதனவாதிகளின் தலைமை அமைப்பு தான் RSS. அதனுடைய அரசியல் பிரிவு தான் BJP மற்றும் இதர பிரிவுகளும் இருக்கிறது. அவர்களுக்கு துணையாக இப்போது தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற தவேகாவும் கூட அவருடைய பிள்ளைகள் தான். அதனால்தான் நாம இங்க உயிரை வாட்டி போராடி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் இங்க மண்டையுடைய போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவரு ஜனநாயகன் அவரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போய் பாருங்கள் சொல்றாருனாக்கா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவராக இருந்தா இது போன்ற செயலை செய்ய முடியும்? டெல்லியில ஜந்தர் மந்திரில கடந்த வாரங்களாக போராட்டம் நடக்கிறது. ஆனால் சினிமா படம் ரிலீஸ் பண்ணுவார்னாக்கா அவர் மாணவர் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருப்பார், மாணவருடைய படிப்பின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு இருக்க முடியும்? ஆக நம்முடைய எதிரிகளின் அமைப்பு தான் RSS, அதனுடைய அரசியல் பிரிவு BJP. அதனுடைய கள்ள குழந்தைகளாகத்தான் அவர்களுடைய ஆதரவு அமைப்புகளாகத்தான் இந்த தவேகா போன்ற அமைப்புகள் இருக்கிறது. உண்மையில் அமைதியாக இருப்பது அமைதி இல்ல. அமைதியாக இருப்பது என்பது ஆள்பவர்களுக்கு, மேலே இருந்து நம்மை ஒடுக்குபவர்களுக்கு ஆதரவாக இருப்பதுதான் அந்த அமைதியின் அர்த்தம். ஆகவே அந்த அமைதியை நாம் உடைக்கணும். நம்ம போராட்டத்தின் மூலமாக எதிரிகளின் அமைதியை உடைப்போம், அவனை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். உண்மையிலே அந்த நம்முடைய எதிரிகளான RSS, BJP போன்றவர்களின் இந்த சனாதனவாதிகளின் கொட்டங்களை அடக்கி நம்முடைய உரிமைகளை அனைத்தும் பெற வேண்டும். எதிரிகள் யார் என்று தெரியாமல் களம் காணக்கூடாது. எதிரிகளை நாம் கண்டுவிட்டோம். எதிரிகள் இப்போ நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். டெல்லியில் நடந்த போராட்டம் போல் தமிழ்நாட்டிலும் நடத்த தொடங்கிவிட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பால நிலத்தில் நடக்கின்ற இந்த போராட்டமானது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிக்கும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் இதனை வளர்த்தெடுக்க வேண்டும், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். எதிரிகளுக்கு நாம் சவால் விடுவோம். நம்முடைய படிப்பை அவனால் தடுக்க முடியாது, நம்முடைய கல்வி உரிமையை அவனால் தடுக்க முடியாது. நம்முடைய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதன் மூலமாக அந்தந்த மாநிலமே அவர்களுடைய கல்வி உரிமையை கையில் எடுத்துக் கொள்ள முடியும். எவரும் ஒன்றிய அரசு என்கிற பெயரில் ஆள முடியாது. ஒன்றிய அரசுக்கு என்று தனியா மக்கள் கிடையாது, ஒன்றிய அரசுக்கு என்று தனியா வருமானம் கிடையாது. அனைத்தும் அந்தந்த மாநிலங்கள் மக்கள் உழைத்துதான் ஒன்றிய அரசுக்கே அங்கே GST கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநில கல்வி உரிமையை முடிவெடுக்கக்கூடிய உரிமையை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அதே போல் நீட்டை ரத்து செய்ய, நீட்டே முறைகேடு, நீட்டில் என்ன முறைகேடு, நீட்டே முறைகேடு, நீட்டே ரத்து செய்யணும். ஆக நாம் தமிழ்நாட்டு மக்கள் 2010 நம்ம போராட்டத்தை தொடங்கிட்டோம். இப்ப இங்க டெல்லி போன்ற வட மாநிலங்களிலே மாணவர்கள் அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்டு இப்போது வலிமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புரட்சிகர இளைஞர் முன்னணி டெல்லி மாணவர்கள் போராட்டம் வெல்லட்டும் என்று ஆதரவளிக்கிறோம். அதுபோல் தமிழ்நாடு மாணவர்கள் போராட்டம் தொடரட்டும், அது வெல்லட்டும்.
நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தாவேகாவையும் எதிர்த்து நிற்போம், பிஜேபியையும் எதிர்த்து நிற்போம். சனாதன கும்பலை எதிரி என்று நாம் பறைசாற்றுவோம். அதன் மூலியமாக சனாதனத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை முன்னிறுத்துவோம். ஜனநாயகம் வெல்லட்டும், மாணவர் போராட்டம் வெல்லட்டும், நீட்டை ஒழித்து கட்டுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.